ஏன் கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன். உங்க கதை சொல்ல போறேன், எங்க கதை சொல்ல போறேன். அவங்க கதை சொல்ல போறேன், இவங்க கதை சொல்ல போறேன். யானை புலி சிங்கமான கதைய நானு சொல்ல போறேன். வணக்கம் செல்லக்குட்டீஸ், நான் உங்க சரிதாத்த வழக்கம் போல ரொம்ப ரொம்ப அழகான கதையோட வந்துட்டேன். இந்த வார கதை என்ன அப்படின்னா, இந்த வார கதைக்கான தலைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணி போடுறீங்க. இந்த வார கதையோட தலைப்பை நீங்க போடுறீங்க, ஆனா கதையை நான் சொல்லிடுறேன். இந்த கதை நான் சின்ன வயசுல கேட்டது. இந்த கதையை கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி, இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். வேலன் அப்படிங்கிறவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராஜா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். அவருக்கு ராஜா வீட்டு தோட்டத்துலதான் வேலை. ராஜா வீட்டு தோட்டம்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பயங்கரமானா நிறைய வண்ண வண்ண பூக்கள் இருக்கும், பசுமையான புல்தரை இருக்கும், ஓங்கி வளர்ந்த மரங்கள் இருக்கும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பறந்து கிடக்கும். அதே மாதிரிதான் இருக்குது. இப்படி பெரிய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற தோட்டத்துக்கு வேலன் தான் வேலை செய்வார். காலையில எழுந்ததுல இருந்து சாயந்தரம் வரைக்கும், கிட்டத்தட்ட நைட்டு வரைக்குமே அவருக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி என்ன வேலை செய்வாரு? உதிர்ந்த இலைகள் எல்லாம் பொறுக்கி போடுவாரு, பூச்செடிகளுக்கு தண்ணி விடுவாரு, சின்ன சின்ன நாத்துக்களை கொண்டு வந்து புதுசா வைப்பாரு, களைய பிடுங்குவாரு, மண்ணை கிளறி உரம் போடுவாரு, அழகு செடிகள் அழகுபடுத்துறதுக்காக நம்மள ஹேர் கட் பண்றோம்ல, அந்த மாதிரி வெட்டி விடுவாரு. ஓயாம வேலை இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் மட்டும் வேலை செஞ்சா முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியும் என்னோட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாரு. சொன்ன உடனே ராஜா ஒத்துக்கிறாரு. அதனால அங்கேயே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு. கணவனும் மனைவியா சேர்ந்து வேலை செய்வாங்க. உங்க மனைவி பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க மனைவி பேர் என்ன? நம்மளே ஒரு பேர் வைக்கலாமா? வேலாயின்னு வச்சுக்கலாமா? வேலன், வேலாயி. சோ வேலாயும் சேர்ந்து தினமும் வேலை செய்வாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரத்துக்கு மேல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் நைட்டு வேலாய்க்கு தூக்கம் வரல. பரண்டு பரண்டு படுத்தாங்க. நைட்டு வரைக்கும் நள்ளிரவு விடிய காலையில் வரைக்கும் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ஜன்னலுக்கு வெளியில அப்படியே வேடிக்கை பாக்குறாங்க. பார்த்தா தூரத்துல அவங்க கண்ணு அவங்களாலயே நம்ப முடியல. என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? ஆமா, ஒரு பெரிய யானை. அப்ப கண்ணை தேய்ச்சு தேய்ச்சு பாக்குறாங்க. உண்மையாலுமே யானையா? ஆமா, கிள்ளி பாக்குறாங்க. இது கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல உண்மைதான். அப்ப யானை என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. எப்படி இருந்தது? யானை வானவில் கலர் இருந்துச்சு. எல்லா கலரும் இருக்கிற யானை. ஐயோ, இப்படி ஒரு யானை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி யானையவே வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அழகா சின்ன சின்ன புல்லெல்லாம் பறிச்சு 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 லபக் லபக் லபக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரே குழப்பம். எங்கிருந்து வந்திருக்கும் இந்த யானை? அம்மா சின்ன வயசுல நமக்கு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, வானவில்குள்ள யானை இருக்கும், அது வானவில் நேரத்துல இருக்கும், அது விடிய காலையில் நேரத்துல நம்ம ஊருக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது உண்மையா இருக்குமோ? ஒரு வேளை அந்த யானையா தான் இருக்குமோ? அப்படி இருந்தா நம்ம வானவில்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சு, ஐயோ யானை போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை திறந்துட்டு வரவன் டப்புனு சத்தம் கட்டணும். யானை நின்றுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா மரத்துக்கு அந்த பக்கமா போய் ஒண்டி நின்னுக்கிட்டு, ஐயோ சத்தம் போடாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு பக்கத்துல சத்தம் போடாம அடி மேல அடி வச்சு இறங்கி நடந்து போறாங்க. யானை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு, எல்லாம் சாப்பிட்டுருச்சு. சரி, இந்த யானை அங்கேயே இருந்து போர் அடிச்சிருக்கோம், அதனால வந்திருக்குமா இருக்கும். இந்த யானையோட போய் நாம வானவில் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் யானைக்கு ரெண்டு பக்கம் திடீர்னு ரக்கம் அடிக்குது. அப்படியே அந்த ரக்கம் ரெண்டு ஆடுது. அப்படின்னு அப்படியே வேலாய்க்கு பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ரக்கம் அடிச்ச யானை, யார்கிட்டயாவது நான் இதை சொல்லணுமே. அவர் வேற தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்புறதுக்குள்ள இது போயிடும். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தா யானை போயிரு, யானை கூட போக முடியாது. ஆனா இதை சொல்லினா எனக்கு மண்டை வெடிச்சிரு. என்ன பண்றது? சரி போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு வேக வேகமா யானைக்கு பக்கத்துல ஓடி போய் யானை மேல பறந்து போறதுக்குள்ள யானையோட வாழ டபக்குடு பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சவனை யானை மெதுவா மேல பறக்க ஆரம்பிக்குது. டிங்கு டங்கா டங்கு டிங்கா டிங்கர டிங்கா டுங்கர டுங்கா டுபுக்கு 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 ஏ ஜலுக்கு 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 அப்படின்னு பாடிக்கிட்டே போகுது யானை. ஐயோ, மேல பறந்து போக போக வேலைக்கு எப்படி இருந்திருக்கோ நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு மேல பறந்து போனா எப்படி இருக்குன்னு. அப்படியே கீழே பாக்குறோம், அப்படியே குட்டி குட்டியா தெரியுது. அவங்க கீழே பாக்குறாங்க, அப்ப எல்லாம் குட்டி குட்டியா தெரியுது.
அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஐயோ வானத்தை தொட போகிறோம், வானத்தை தொட போகிறோம். ஐயோ தொட வேற முடியாது, 2 கிளியும் வாழை பிடிச்சிருக்கேனே, என்ன பண்ண போகிறோம்? ஐயோ ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இப்படி ஒரு காட்சி நான் பார்த்ததே இல்லையே வாழ்க்கையிலேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி சுற்றி பார்த்தா அங்கே வானவிலுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி மேக கூட்டமாக இருக்குது. அப்படியே பஞ்சு பஞ்சாக தெரியுது, அப்படியே வெள்ளை வெள்ளை தெரியுது. அதெல்லாம் தொடரணும்னு ஆசை. அந்த நேரம் பார்த்து இன்னும் வானவிலுக்குள்ள போயிடுச்சு. வானவிலுக்குள்ள போனா அங்கேயும் எங்க பார்த்தாலும் பஞ்சு புதையலா கிடக்குது. அதை தாண்டி போனா இன்னும் கீழே குதிக்கிறாங்க. அந்த வாழை விட்டுட்டு கீழே குதிச்சோடனே போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடி எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. குட்டியாவே எதுவும் கிடையாது. இந்த பட்டாம்பூச்சி கூட இவ்வளோ பெருசு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தொட்டு தொட்டு பாக்குறாங்க. அந்த யானை பாட்டுக்கு வேலாயி இறங்கினதை பார்க்காம எங்கேயோ போயிடுச்சு. இவங்க மெதுவா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு வராங்க. பசி ரொம்ப அதிகமாயிருச்சு. போய் பறிக்கலாம்னு பார்த்தா மாம்பழம் பலாப்பழத்தை விட பெருசா இருக்கு. பலாப்பழம் அதை விட பெருசா இருக்கு. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு யானை சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா குட்டி குட்டி பழமா ஏதாவது இருக்குதான்னு பார்த்து பறிச்சு பறிச்சு சாப்பிட்டா தெரியாம இலை வாய்க்குல போயிடுச்சு. இலை அதை விட ருசியா இருக்கு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. ஐயோ யானை கீழே போனா போயிடலாம், நம்மளை தேடுவாங்க சொல்லாம வேற வந்துட்டா அவர்கிட்ட, அவர் என்ன நினைக்க போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யானைக்கு திடீர்னு ரக்கம் அடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ யானை பறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் யானையோட வாழை பிடிச்சிட்டாங்க. யானை மறுபடியும் டம் டம் ஜம் ஜும் ஜும் ஜம் 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 ஜும் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே கீழே போகுது. அப்படியே அழகா பறந்து வந்து தோட்டத்துல இறங்கிறாங்க. தோட்டத்துல இறங்கி வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. ஓடி போன உடனேயும் ஐயோ இதை சொல்லியே ஆகணுமே யார்கிட்டயாவது, இவர்கிட்ட சொன்னா நம்பவே மாட்டாரே, வேற வழி இல்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏனுங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் எங்கடி போன, காத்தால இருந்து காணமணி தேடிக்கிட்டு கிடக்குறேன்ல, அது நான் வானவில் யானையை பிடிச்சுக்கிட்டு வானவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னது இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? ஏன்டி இப்படி போய் சொல்ற? நிஜமாலுமா தானுங்க வானவில் யானைக்கு போனனா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டேன். அங்கிருந்து கொட்டைப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மடிச்சு வச்சிருந்தா அதை எடுத்து கொடுத்தா அது இவ்வளோ பெருசு இருக்குது. என்னோட இத்தா தண்டி இருக்கு. ஆமாங்க அவங்க எல்லாமே பெருசா இருந்துச்சு. எனக்கு பார்க்க உங்க நினப்பு தான் வந்துச்சு, உங்களை கூட்டிட்டு வராம வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நெசமாலும் தான், நீங்க வேணா இன்னைக்கு ராத்திரி பொறுமையா இருங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனேயும், அப்படிங்கிறியா, நம்புற மாதிரி இல்லத்த, ஆனா இது நம்ம பார்த்ததே இல்லையேங்க. சரி இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வேளாண் கிட்ட சொல்லிடுறாங்க. வேலைன்னு சொல்றா, நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே 2 நாள் போச்சு. முதல் நாள் போயிட்டு வந்த வேலாயி அடுத்த நாள் நான் 2 பேரும் தொங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி வேலைன்னு சொல்லும்போது, வேணாம் நான் மட்டும் போயிட்டு வர்றேன், திடீர்னு இது யானைக்கு இது பறக்க முட்டுருச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது, நான் மட்டும் இன்னைக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை போயிட்டாங்க. அந்த அன்னைக்கு போயிட்டு புதுசா கொண்டு வராங்க. 3ஆவது நாள் போகும்போது, இல்ல இன்னைக்கு நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த அன்னைக்கு நைட்டு ஊரே நின்றுட்டு இருக்குதாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, யாருக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வேலைன்னு கேக்குறாரு. ஏய் நான் எங்கடி சொன்னேன், நீ தாண்டி சொல்லியிருப்ப வாய் கம்முன்னு இருக்காம. ஐயோ இந்த ஆம்பளைங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே கூடாதே, உடனே ஊரெல்லாம் சொல்லிடுவாங்களே. நான் எவ்வளவு ரகசியமா வச்சுக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதான் சொல்லுவேன், சொல்லக்கூடாத கழுத்தறுத்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம் பொம்பளைங்க. என்ன இப்படி எங்களை பத்தி தப்ப புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க சொல்லுவோன்னு சொல்லி இப்படி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஊர் பூரா உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க, உலகம் பூரா உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. பொம்பளைங்கன்னா இப்படி அப்படின்னு நான் எங்க சொன்னேன், நான் சொல்லவே, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 6 சொல்லியிருப்பீங்க அப்படிங்கும்போது, ஆடா ஆமாமா இந்த பால் வாங்க வரான்ல மணி, நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. பாத்தீங்களா, அவன் ஊரா ஊடா போறேன், அவங்ககிட்ட சொன்னா என்ன நீங்க இப்படி பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பதான் தெரிஞ்சது. மணியன் போய் ஊருக்குள்ள சொல்லி நான் போறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா நான் வரேன்னு சொல்லி இத்தனை பேர் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, எல்லாரும் வந்துட்டாங்க, அதனால போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கடைசியில ராஜா நிக்கிறாரு. அடங்கொய்யால ராஜாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ராஜாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. ராஜா முன்னாடி வராரு. ராஜா சொல்றாரு, நான் தான் முதல்ல பிடிப்பேன் அப்படின்னு. இல்ல நீங்க எதுவும் பிடிக்க வேணாம், எனக்கு தான் தெரியும் நான் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு, நான் தான் பிடிப்பேங்க ஐயா. கடைசியில யானை ஏதாச்சும் பண்ணி போடுச்சுன்னா அம்பா போயிடும், உங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும், நான் தான் பிடிப்பேன் வாழை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழை பிடிச்சுக்கிறாங்க. வாழை பிடிச்சோன்னையும் யானை அந்த நேரம் ஆனோடனே பறக்க ஆரம்பிக்குது.
வாழை ஒருத்தர் பிடிக்க வேலாயி காலை வேலன் பிடிக்க, அதுக்கு கீழே ராஜா பிடிக்க, அதுக்கு கீழே ஒவ்வொருத்தரா பிடிச்சு 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 போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது, ஆமா நீ சொன்னியே அங்க என்ன இருந்துச்சு? வெத்தலை பாக்கு மட்டும்தான் இருந்துச்சா, பூ மட்டும்தான் இருந்துச்சா, வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வேற என்ன இருந்துச்சு? வேற என்ன, அந்த தண்டி மரம் இருந்துச்சு, பட்டாம்பூச்சியோட அந்த தண்டி இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க கேட்க, ராஜா சொன்னாரு, சும்மா அந்த தண்டினா எந்த தண்டின்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ராஜா, நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும். அட எந்த தண்டின்னு சொல்லு வேலாயினியே அப்படின்னு சொல்றாரு. ராஜா வேற கேட்டாரா, உணர்ச்சி வசப்பட்டு வேலாயி என்ன பண்ணிட்டான், 2 கையை விரிச்சு இந்தா தண்டி அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லாம் சொய் கீழே வந்து பொத்துன்னு விழுந்தாங்களாமா. இதோட கதை முடிஞ்சு போச்சான். அப்புறம் யாருமே கேள்வி கேட்கறக்காங்க இல்லையா? எல்லாரும் எங்க வந்து விழுந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியல. அடுத்த கதையோட வரேன். பாய்.